ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. இங்கே நம்ம ரோகிணி வசமாக சிக்க போகிறாங்க. யாராலும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் மணியால் தான். ப்ரௌன் மணி மீனா பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட கடைக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறாங்க. நம்ம ரோகிணி பார்த்துட்டு இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க. யாராச்சும் பார்த்தாங்கன்னா என் நிலமை என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரௌன் மணி இருந்துட்டு நான் வர வழியில் மீனாவை பார்த்துட்டேன், அவங்க என்ன பார்த்துட்டு பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க, அதனால தான் இங்கே வந்து கடைக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோகிணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இவரை எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம வித்யா இருந்துட்டு சரி இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வச்சிடுறாங்க. நம்ம செல்வமும் முத்துவும் அப்போ தான் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. இவங்கள பார்த்துட்டு இப்போ ரோகிணிக்கு இன்னுமே கதி கலங்குது. ஐயோ இவன் வேறு வரானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. நம்ம ப்ரௌன் மணி இருக்கிற ஃப்ரிட்ஜ் தான் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முத்து இருந்துட்டு பார்க்க போகிறாங்க. அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம ரோகிணி கிட்ட நம்ம வித்யா சொல்கிறாங்க, அதில் தாண்டி உன் மாமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட ரோகிணிக்கு கதி கலங்குது. ஐயோ அந்த ஃப்ரிட்ஜ் வேணாம், அது வந்து ஏற்கனவே சேல் ஆகிட்டுருக்கு, இன்னும் அவங்க எடுத்துகிட்டு போகல, அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்போவே காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீனா வந்துடுறாங்க. மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் ரோகிணியோட மாமா இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சாரு, அவர் எப்போ கல்கத்தாலேருந்து வந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு ரோகிணியோட மாமாவா, என்ன மீனா சொல்கிறேன், ஆமாங்க இப்போ தாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கடைக்குள்ளே தான் இருக்கணும் எங்கேயோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகுது, ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்படியெல்லாம் யாரும் வரவே இல்லையே, நான் இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பரலரம்மா நீ ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுற, நான் வந்ததுலேருந்தே உன்னுடைய மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ப்ரௌன் பண்ணி இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவும் நம்ம முத்துவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது?